யாரெல்லாம் இப்ப பிரித்தானியால வசிச்சு கொண்டிருக்கீங்களோ இல்ல இப்ப நீங்க பிரித்தானியாவுக்கு போறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இப்ப நீங்க இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா இந்த காணொலி முற்றும் முழுதாக உங்களுக்கானது. என்ன விஷயம் என்று சொன்னா, பிரித்தானியாவில் இப்ப அண்மை காலமா ஒரு சர்ச்சையை கிளப்பி கொண்டு வந்த விஷயம் தான் இந்த ருவாண்டா பில். அதாவது ருவாண்டாக்கு நாடு கடத்துறது. அதாவது சட்டவிரோதமாக வந்திருக்கக்கூடியவர்களை ருவாண்டாக்கு நாடு கடத்தி ருவாண்டால வச்சு விசாரிச்சு போட்டு அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுற இடத்துல நாங்கள் திருப்பி பிரித்தானியாவுக்கு எடுத்துக்கொள்றோம், இல்லை என்று சொன்னா அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பவும் என்றதான் இந்த ருவாண்டா பில். அப்படி இருக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து இப்ப பிரித்தானியால போய் அகதி தஞ்சம் கோரி இருக்கக்கூடிய ஆக்களுக்கு இல்ல பிரித்தானியாவுக்கு நாங்கள் இந்த வழிகளால போவோம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரடி ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்க, அதாவது செக் வச்சுக்கிறாங்க. அந்த விஷயம் என்ன, எப்படியான மகிழ்ச்சிகரமான தகவல் இன்றைக்கு வெளியா இருக்குன்ற பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப பிரித்தானியாவை பொறுத்த மட்டுமில்ல உலகத்திலேயே மிக பூதாகரமாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இந்த பிரித்தானியாவினுடைய ருவாண்டா பில். என்னன்னு சொன்னா, உலகத்திலேயே முதல் முறையா பிரித்தானியா தான் இப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப சுவிஸ் நாங்களும் அதே மாதிரி ருவாண்டாக்கு நாடு கடத்த போறோம் என்று சொல்லுது, கனடா வந்து நாங்கள் திருப்பி அனுப்ப போறோம் என்று சொல்லுது, ஜெர்மன் திருப்பி அனுப்பி கொண்டிருக்குது. இப்படியான புது சட்டங்கள் இந்த பிரித்தானியாவை ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருக்குது. அப்படி இருக்க இந்த ருவாண்டா பில் சட்டத்துக்கு ஒரு செக் கொண்டு வச்சிருக்கீங்க. நம்ம என்னன்னு சொன்னா, பிரித்தானியாவுடைய எலெக்ஷன், அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய எலெக்ஷன் நடத்தப்படும் என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் அறிவிச்சிருக்கிறார். அப்படி அறிவிக்க இப்ப எலெக்ஷனுக்கான வேலை திட்டங்கள் நடக்கிறதால இந்த ருவாண்டாக்கு நாடு கடத்துற திட்டம் வந்து தற்காலிகமாக நாங்கள் அதை நிப்பாட்டி இருக்கிறோம் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் ரிஷி சுனாக் அறிவிச்சிருக்கிறார். இதால எங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு நிம்மதி என்று சொல்லி யோசிச்சிருந்தாலும் மிகவும் சந்தோஷப்பட மாதிரி ஒரு விடயம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, ரிஷி சுனாக்கை எதிர்த்து இங்கால நிற்கக்கூடிய தொழில் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நாங்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சால் ருவாண்டா பில் திட்டம் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும் என்று சொல்லி அவர் ஒரு அறிவிக்கை விட்டிருக்கார். அதாவது வந்து நாங்கள் இந்த எலெக்ஷன்ல ரிஷி சுனாக் இல்லாம நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை நாங்கள் கேன்சல் பண்றோம், இப்படி ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்று சொல்லி அவர் ஒரு அறிவிப்பு விட்டிருக்கார். அப்ப இப்ப யாரெல்லாம் போய் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரி இருக்கக்கூடிய ஆகளோ, அகதி தஞ்சம் என்று சொன்னா நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாயை கடந்த பிரித்தானியாவுக்கு போறது, இல்ல விமான நிலையத்தில் கையை தூக்குறது, இல்ல வேறு பல இந்த சட்டவிரோதமான வழிகள் என்று சொல்கிற அந்த வழிகள் மூலம் நாங்க பிரித்தானியாவுக்குள்ள நுழைஞ்சிருந்தால் படகுகள் மூலம் போறது, அப்படி வழிகள்ல பிரித்தானியாவுக்குள்ள நுழைஞ்சு நாங்கள் அகதி தஞ்சம் கோரியிருந்தா அவளை வேற இருந்தா ருவாண்டாக்கு அனுப்புறதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் சட்டத்தை பாஸ் பண்ண. அதுவும் சும்மா இல்ல, இரு தரப்புகளோட பூரண ஆதரவோட தான் இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. அப்படி இருக்க இப்ப புதுசா தொழில் கட்சி வந்து சொல்லி இருக்குது, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த ருவாண்டா திட்டம் முற்று முழுதாக நிறுத்தப்படும், ஒருத்தரையும் நாங்கள் ருவாண்டாக்கு அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி இப்ப தொழில் கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிவிப்பு விட்டுருக்கார். இது எந்த அளவு தூரம் சாத்தியமாக போகுது, எலெக்ஷன் நடக்க போது, எலெக்ஷன்ல முடிவுகள் வந்து தொழில் கட்சி வெண்டாதான் இப்படியான திட்டங்கள் வந்து இல்லாமலாக்கப்படும். இதே நேரம் ருவாண்டாக்கு ஏற்கனவே யூகே அரசாங்கம் கிட்டத்தட்ட 240 மில்லியன் ரூபாய்களை கொடுத்திருக்குது. யாருக்குன்னு சொன்னா, இப்படி வருகிற அகதிகளை பரிமாற்றம் செய்வதற்காக அங்க போய் அவர்களுக்கான ஒரு தொகையா 240 மில்லியனை கொடுத்திருந்து போட்டு சொன்னது, நாங்கள் ஆயிரக்கணக்கான ஆக்களை தான் நாடு கடத்த போறோம் என்று சொல்லி ருவாண்டா கவர்மெண்ட் அதை மறுத்திருந்தது. இல்ல, இவ்வளவு பேரை பராமரிக்க இயலாது, எங்களுக்கு நீங்க நூற்றுக்கணக்கான ஆக்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அங்கே இருந்து ஒரு பதிலும் வந்து அது பாரிய ஒரு நெருக்கடிகள்ல போய் பிறகு இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தரப்பினர், அதாவது கேஸ் கொடுத்து இப்ப நாங்கள் இந்த கேஸ் விசாரணை ஆரம்பிக்காம இருக்கக்கூடிய ஆக்களை மட்டும்தான் அனுப்ப போறோம் என்று சொல்லி அண்மையில ஒரு தகவல் வெளியாகிறது. அப்படி பார்க்க இப்ப இந்த திட்டம் நிப்பாட்டப்பட்டால் இப்ப இந்த ருவாண்டாக்கு நாடு கடத்துறதுக்கு சொல்லி பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் அதுல இருந்து வெளியில வருவார்களா, இல்ல அவர்களை அனுப்பி போட்டு இனி புதுசா எந்த விதமான தெரிவுகளும் நடைபெறாதா என்றதை பொறுத்துதான் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, இது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விடயம். இப்ப ரிஷி சுனாக்ன்றதை தாண்டி பிரித்தானியாவினுடைய மன்னர் அதுல கையொப்பம் பெற்றிருக்கிறார் ருவாண்டாக்கு நாடு கடத்துறதுக்கு. அதை தொடர்ந்து கணக்க நாடுகள் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ண தொடங்கின. உதாரணமா சுவிஸ் தான் மிக பிரதானமா இருக்குது. என்ன சொல்லுது சுவிஸ் சொன்னா, நாங்களும் பிரித்தானியாவை போல எங்கட எல்லைக்குள்ள சட்டவிரோதமாக வாரார்கள். என்னன்னு சொன்னா, யூரோப்பை பொறுத்த மட்டும் இந்த ரொமேனியா, மோல்டோவா போன்ற நாடுகளால எல்லைகளை தாண்டி, அதாவது லேண்ட் ரூட் என்று சொல்வார்கள், அப்படி எல்லைகளை தாண்டி ஜெர்மன், சுவிஸ், நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு போறவர்கள் மிக அதிகம். அதுவும் எங்களோட ஆசிய நாடுகள், உதாரணமா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் மிக மிக அதிகமாக இப்படி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரக்கூடியவர்களை நாங்கள் அதே போல பிரித்தானியாவை போல ருவாண்டாக்கு அனுப்ப போறோம். அங்க வச்சு விசாரிச்சு அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எங்களோட நாட்டுக்கு எடுக்கிறோம், இல்லைன்னு சொன்னா அவர்கள் திருப்பி சொந்த நாட்டுக்கு தான் திரும்பணும் என்று சொல்லி சுவிஸ் அரசாங்கம்
அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டிருக்கு. அதே போல இந்த ருவாண்டா பில்லோட இதற்கு முற்பட்டு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டங்களை கொண்டு வந்தது. அதாவது 10 சட்டங்களை கொண்டு வந்திருந்தது. அதில் 7 சட்டங்கள் நடைமுறையாகி இருக்குது. மிகப்பெரிய சட்டங்கள், அகதி அந்தஸ்து கோரக்கூடியவர்களுக்கு பேரிடி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்தது. அது பற்றிய தெளிவான காணொலி, எப்படி என்னென்ன சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது, எப்படியான வரைவுகள் அதில் இருக்குது, யாருக்கெல்லாம் பாதிப்புன்றதை பற்றி ஒரு பூரண காணொலி ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்க்காதாக்கள் பார்த்துருவாங்க. அப்படி பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ருவாண்டா பில் திட்டம் நடைமுறைக்கு வருமா அல்லது இல்லையா என்றதை இந்த எலெக்ஷன் முடிவு தான் தீர்மானிக்க போது. இப்ப ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்க புலம்பெயர்ந்து பிரித்தானியாவுக்கு போயிருக்கக்கூடியவர்கள் மிக அதிகம். அவர்களுடைய சொந்தக்காரர்கள், அவர்களுடைய நண்பர்கள் என்று சொல்கிற ஒரு வட்டம் தான் பிரித்தானியாவில் மிக அதிகமாக வாழுது. ஒரு வரைவு சொல்லுது, பிரித்தானியாவில் சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவர்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா பிரித்தானியாவிலேயே பிறந்து வளர்ந்தவர்களை விட வெளியில இருந்து போயிருக்கக்கூடியவர்கள் தானே பிரித்தானியாவில் அதிகமான வீடுகளை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுது. அப்படியெல்லாம் இருக்க ஒருவேளை இவர்களுடைய நல்லலுக்காக எதிர்த்து வாக்களித்தால் தொழில் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இல்லை இவர்கள் வர்றதால எங்களுக்கு நெருக்கடி நிலைமைகள் இருக்குது. உண்மைக்கும் சொல்ல போனா அதுதான் உண்மை. என்று சொன்னா புலம்பெயர்ந்து போகக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுடைய செலவுகளுக்காக அவர்கள் வேலை செய்கிறதா இருக்கட்டும், வேறு வேறு வழிகளில் போகக்கூடியவர்களால் வந்திருக்க பிரித்தானியாவில் ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலைமை கொஞ்சம் குறைய போது இந்த ருவாண்டாவால என்று சொல்லியிருந்தாலும் இப்ப அது இருக்கக்கூடியவர்கள் எதிராக வாக்களிச்சா எல்லாருமே திருப்பி ருவாண்டாக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து தொழில் கட்சியை வெற்றி பெற செஞ்சா இந்த ருவாண்டா திட்டம் கைவிடப்படையக அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான விடயமா இருக்க போது. ஆக இப்ப ருவாண்டாக்கு போறோமா இல்லையா என்று சொல்லி ஊசலாடிச்சு கொண்டிருந்த நிலைமைக்கு இப்ப ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த எலெக்ஷனை தான் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருக்கணும். அதாவது யாருக்கு என்று சொன்னா பிரித்தானிய மக்களுக்கு. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய என்ன யோசிப்போம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு ஆக்கள் கூட இருக்கணும், அப்ப இவர்களை குறைக்கணும் அல்லது இந்த இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளணும் என்று போட்டு ரிஷி சுனக் ஆதரவா வாக்களிச்சால் இந்த ருவாண்டா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஏன்னு சொன்னா இந்த ருவாண்டா திட்டம் இப்ப நடைமுறைக்கு வந்ததில்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னே அப்ப உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரீத்தி பட்டேல் கொண்டு வந்தோம். அவரும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் தான். அப்படியெல்லாம் போராடி பல தடைகள் வந்தது. இந்த பிரீத்தி பட்டேல் அந்த சட்டத்தை கொண்டு வரையாக அப்ப பல நீதிமன்ற தடைகள் இருந்தது. கணக்க சிவில் அமைப்புகள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தது. சொன்னா ருவாண்டா ஒரு மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியான இடம் இல்லை என்று சொல்லியும் ஏற்கனவே தங்களுடைய சொந்த நாட்டில் கணக்க பிரச்சனைகள் இருக்கிறதால தான் இப்படியான அகதி தஞ்சம் கூறி எங்கட நாட்டுக்கு தஞ்சம் அடைகிறார்கள் என்று சொல்லியும் அவர்களை நாங்கள் மீண்டும் கொண்டு போய் இன்னும் ஒரு நாட்டில் மாட்டிவிடக் கூடாது என்று சொன்னா ருவாண்டா அவர்கள் எப்படி குறிப்பிட்டிருந்தவர்கள் என்று சொன்னா ருவாண்டாவை ஆட்சி செய்யக்கூடியவர்களே அங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கணும். அப்படி இருக்க எப்படி அகதி தஞ்சம் கூறியவரை நாங்கள் கொண்டு ருவாண்டாக்கு விடுறது என்று சொல்லி பல சமூக அமைப்புகள் கேள்வி எழுப்பியிருந்தது. கண்ணக்க போராட்டங்கள் நடைபெற்று இந்த தடைகள் 2 வருடமாக நீடிச்சு கொண்டு வந்தேங்க. இப்ப ரிஷி சுனக் முயற்சியில இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் போராடி நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் இனி புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தா மிக இலகுவாக இல்லாமல் செய்திருமா என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்க போது. என்ன நடக்க போது, எப்படியான அறிவிப்புகள் இனி வரப்போறது என்றதை எலெக்ஷன் முடிவுகள் தான் சொல்லணும். ரிஷி சுனக் வென்றால் ருவாண்டா, இல்லையென்றா ருவாண்டா இல்லை, இப்படித்தான் இப்போது நிலைமை இருக்குது. இது சார்ந்து யூகேல நீங்கள் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அங்க எப்படியான நிலவரங்கள் இருக்குது, உதாரணமா இப்படியான சட்டங்கள் என்ன செய்யுது, ருவாண்டாக்கு பிடிச்சு யாரையும் அனுப்பி இருக்கிறார்களா, இல்ல எப்படியான நிலவரங்கள் இப்ப பேசப்படுது என்றது சார்ந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா பார்க்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இப்படியான நிலவரம் தான் இருக்குது, நாங்கள் யூகேக்கு போகலாமா இல்லையான்றதை பற்றி. இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் இணைஞ்சிருந்தேன். நன்றி.